உறவுகளுக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ரதன். இலங்கையிலிருந்து கடலால் சூழப்பட்ட ஒரு தீவு, ஒரு ஆழமான கடல்னு கூட சொல்லி நம்ம அந்த கடலை அப்படியான ஒரு கடலால் பிரிக்கப்பட்ட ஒரு தீவு நயனாதீவு. இப்போ நாங்கள் நயனாதீவு ஆலயத்துக்கு போகிறதுக்காக குறிவாட்டுவான் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற இடத்துல இருந்து இப்போ போய்கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் நடுப்பாதில் நிற்கிறோம், அதாவது குறிகாட்டுவானுக்கு நயனாதீவு ஆலயத்துக்கு நடுவில் நிற்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது குறிகாட்டுவான், நாங்கள் ஏறின இடம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நயனாதீவு. இப்போ நாங்கள் நடுவில் நிற்கிறபடியால் ரெண்டு பக்கத்தையும் காட்டக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து நயனாதீவு ஆலயத்துக்கு பக்கத்திலேயே பிறகு கட்டப்பட்ட நாகவிகாரை, அதுக்கு பக்கத்தில் தான் நயனாதீவு ஆலயம் இருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் ஆலயத்துக்கு கிட்ட வந்துட்டோம். இங்கெல்லாம் சைட் ஆலயம் இருக்குது. இதுக்கு லைன்ல தான் நாங்கள் வேண்ட வழியா இருக்குது. நல்லா தானே இருக்கா ஜோஸ்? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்தர்கள் நேர்த்தி கடன்கள் செய்து கொண்டிருக்கணும். இது வந்து பறவை காவடி அப்படின்னு சொல்லிக்கணும். தூக்கு காவடின்னு கூட ஒரு சொல்கிற வழக்கம் இருக்குதான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை சாத்தி கொண்டிருக்கணும். தேர் இழுத்து நிறைவடைஞ்சிட்டுது. ஆனால் பச்சை சாத்தி வழிபாடு செய்து கொண்டிருக்கணும். அந்த பக்தர்கள் கொண்டு வந்த பட்டுக்கள் எல்லாம் வழங்கப்பட்டு பச்சை சாத்தி வழிபாடு நடக்குது. பார்த்தீங்களா? பச்சை சாத்தி முடிஞ்ச பிறகு நான் நினைக்கிறேன் ஒரு மணி 2 மணி அப்படி அளவில் தேர்லேருந்து அம்பாள் இறக்கப்பட்டு ஆலயத்துக்குள்ளே கொண்டு போவினோம்.
இப்போ நிறைய மக்கள் தங்களுடைய வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். அம்பிகை அடியார்களே, அம்பாளின் சேர்க்கிறார்கள். அம்பாளின் ஆலயத்திற்கு பெரும் புகழான அடியார்களை வெளியேறியுள்ளார்கள். எனவே அடியார்களே, ஆகிய மீது தப்பித்துள்ளாது அம்புகளை அன்னதான மண்டபத்திற்கு வெளியிலிருந்து அம்புகளின் புகழோடு அம்புகளை எண்ணாசி பெற்று மண்டபத்திலே அம்மாவை பெறுகிற அடியார்கள் அனைவருக்கும் மிகவும் சிறந்த முறையிலே பெரும்புகளும் அம்மாவுக்கு என்னென்ன சபைகள் மேற்கொண்டுள்ளார்கள். எனவே அடியார்களே, ஆடிய நிலையில் சொல்லிக்கிறாரு அம்மாவுக்கு என்னென்ன சபை மண்டபத்திற்கு வருகின்ற இங்கேயும் சாப்பாடு குடிக்கிற போல நிறைய பேர் லைன் நினைக்கிறோம். அடியார்களே, உங்கள் மத்தியில் லாபலாம் அவர்கள் ஆண்களா இருக்கலாம் அல்லது பெண்களா இருக்கலாம். எனவே அடியார்களே, உங்கள் பொருட்கள் வகைகள் குழந்தைகள் மீது மிகவும் கவனமாக இருக்குமாறு உங்களை ஒரு வேண்டிக் கொள்கிறேன். இதுதான் அமுத சுரபி என்னதான மேடம், பழமையா நாங்கள் இங்கே சாப்பிடுறாங்க. அன்னதானம் வழங்குவதற்கு ஒரு மேற்கொள்கிறார்கள். எனவே அறிவார்கள் ஆடிய மீது பட்டத்திலாக அம்மர்களுடைய அன்னதானம் கொண்ட மண்டபத்திற்கு வருவதாக அம்புகளின் தெய்வம் வழங்கு அம்புகளின் உணர்ச்சி பெற்று சரி, நான் இதான் வீடியோ இதோட முடிச்சு கொள்ள போகிறோம். இந்த வீடியோ எப்படி இருந்தேன்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். பாய்.